காட்டினீரே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரும் வேண்டுகிறேன், வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரும் வேண்டுகிறேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைந்த இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒன்று நடக்க போது, அது அவனுக்கு இல்லை, எனக்கு நடக்கத்தான் ஆண்டவர் என்னை இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. லேலூயா. இறக்க இந்த ஜனம் கண்ணு பூரா எங்கே போயிடுச்சு? அங்கே போயிடுச்சு. என்னடா நடக்குது இந்த வீட்டில், என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அனாந்து பார்த்துட்டு இருக்கும்போது மெதுவாக இறங்குது. எல்லாருக்கும் என்ன இருக்குமோ, உள்ள என்ன இருக்குமோ. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைய இது எங்கே போய் முடியுமோ, என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு திகைத்து போயிடாத. ஏசப்பா உன் அருகில் இருந்தா அங்கே வர்ற எல்லா பிரச்சனையும் எனக்கு சாதனையை மாற்றி அமைப்பதற்கு என் தேவன் அற்புதர் என் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிறவர் மட்டுமல்ல, என் வீட்டில் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, எனக்காக ரத்தம் சிந்தினவர். அல்லேலூயா. அந்த வீட்டில் இருந்தவர் அந்த வீட்டு மக்களுக்காக ரத்தம் சிந்த வரல. ஆனா அவர் ரத்தம் சிந்திட்டு போயிட்ட பிற்பாடு அவங்களாம் விசுவாசிச்சிருப்பாங்க. எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ரத்தம் மட்டுமா சிந்தினார், எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இறக்கி வச்ச உடனே யாரை பார்க்கல? வியாதியஸ்தனை பார்க்கல, இந்த 4 பேரை பார்க்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 4 பேரை பார்த்து உள்ளேயும் வெளியும் இருந்தாங்க பாரு, அவங்களெல்லாம் யாரையும் என்ன பண்ணல ஆண்டவர். ரொம்ப நல்லதுப்பா நீங்கள் வந்துக்கிறதெல்லாம். உடனடியே படிங்கப்பா. ஆ ஆ ம் ஆ ஆ பிரித்து இறக்கினார்கள். யார் விசுவாசத்தை கண்டு? யார் விசுவாசத்தை கண்டு? இப்போ கேட்குறீங்களே, உங்களுக்கு விசுவாசம் வரணும், நம்பிக்கை வளரணும். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சகோதரர், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் அப்படியே சத்தியத்தில் நடத்தின்னு இருக்கிற சகோதரர்கள். ஒருத்தர் நேராக வீட்டுக்கு வந்தார். நைட்டு கட்டாக பணத்தை தூக்கி ஜோபில் வச்சுட்டார். என் ஜோபில். என் வீட்டில் கஷ்டம், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் கட்டாக பணத்தை தூக்கி வந்து வச்சுட்டாரு. எவ்வளோ நல்லவர் இல்லை நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் இல்லைங்களா? கட்டா பணம். ஏன் நான் கேட்கவே இல்லை, நான் ஜெபம் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? கட்டா பணம் வச்சாச்சு. அப்புறம் நான் என்னங்க பிரதர், இல்லை ஐயோ உங்களுக்கு வேலை இல்லை, வீட்டில் கஷ்டம், எனக்கு அது தெரிஞ்சு தான் நான் இல்லை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, உட்காருங்க. உட்காந்த உடனே அடுத்து நான் சொன்னேன், தோ ஒரு அண்ணன் அதோ ஒரு அண்ணன், 2 பேர் அண்ணன் தம்பி மத்தியில் நான் சின்னவன், 2 பேர் அண்ணன்மாரு. எனக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க
எனக்கு வந்து எதனா உதவி செய்வாங்கன்னு நினச்சா கூட அவங்க செய்யலை, அவங்க வந்து வரல, பார்க்கல. பிரதர், நீங்கள் வந்து செஞ்சீங்கல்ல, ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்று பிரதர், வீட்டில் எல்லாம் இருக்குது, வேலை இருக்குது. பிரதர், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு அந்த மறுபடியும் அந்த கட்டுப்பணத்தை எடுத்து மறுபடியும் அவர் ஜாபில் வச்சுட்டேன். அவர் சொன்னார், என்ன இது, என்ன 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 என்னாரு? நான் சொன்னேன், இல்லை பிரதர், எனக்கு கஷ்டம்னா அவர் சமாதானப்படுத்தி அனுப்பணும்ல. ரகசியத்தை சொல்கிறவங்களுக்கு கட்டு பணத்தை ரகசியம் சொல்கிறேன். அந்த ரகசியத்தில் நீங்கள் நின்றுனீங்கன்னா எந்த நாளும் நீங்கள் எந்த கஷ்டமும் வராது. நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் நிற்பீங்க. அந்த கொடுத்த சகோதரனுக்காக நான் ஆண்டவர் இன்னி கூட சோத்திரம் பண்ணுறேன். நான் திருப்பி வச்சு அமுச்சிட்டேன். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி சகோதரர்களை ஆண்டவர் வச்சுருக்காரு நமக்கு. அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். காலையில் அவங்க தம்பி வந்தார். அவங்க தம்பி வந்துட்டு சொன்னார், என்னண்ணா நீங்கண்ணோ அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாருண்ணா. ஆமாவா? ஏன் கஷ்டப்படுறாரு அண்ணன்? நல்லா தானே இருக்கிறாரு அண்ணன், ஏன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு. இல்லைண்ணா, என்னண்ணா நேற்று நீங்கள் அப்படி பண்ணி அமிச்சு. நேற்று நான் என்ன பண்ணி அமிச்சேன்பா? இல்லை, எனக்கு தெரியாதா உங்கள் வீட்டில் கஷ்டம், பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் கண் எதிரில் இருக்கிறோம், நீங்கள் வந்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட வச்சு அமிச்சிட்டிங்களா? அவர் ரொம்ப பேஜார் படுறாருன்னாரு. நான் சொன்னேன், பேஜார் படுறாரா? சரி, இனிமேல்ட்டு எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் சொல்லலைன்னா இது நல்லா இருக்காது. அப்பா, நீ கூட இருக்கிற ஜெபம் பண்ணுற, வர போகிற, எல்லாம் பார்க்குற, கஷ்டம் இதோட தீர்ந்துடுமா? கஷ்டம் இதோட போயிடுமா? அப்புறம் வராதா? அப்புறம் வருமா வராதா? வரும். அப்போது கஷ்டம் வரும்போது இப்போ நான் பிரதரை கேட்கவே இல்லை, அவரே கொண்டாந்து கொடுத்தாரு. அடுத்தது கஷ்டம் வரும்போது எனக்கு என்ன தோணும்? நான் கேட்கவே தேவையில்லை, நான் போய் நின்னா போதும். இல்லை பிரதர், வேலை இல்லை பிரதர், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பிரதர், சாப்பாடு போடணும் பிரதர்னு சொன்னான். அம்மா கவனி, அம்மா கவனி. அல்லேலூயா. விசுவாசத்துக்கு சொல்ல வரேன் அம்மா, ஆண்டவர் கூட இருந்தால் என்ன நடக்கும்? அப்போ நான் அவர் சொன்னேன், ஏன்பா அடுத்தது கஷ்டம் வரும்போது நான் போய் நின்னா கூட என்ன பண்ணுவார்? என்னை பார்த்து கொடுத்துடுவார். நான் சொன்னா கொடுத்துடுவார். ஆனால் எனக்கு ஏசாமி ஆயிடுவார் அவர். பரவாயில்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எனக்கு கஷ்டம் வருமா நான் யார்கிட்ட போய் நிற்பேன்? இன்னும் இல்லைங்க எங்கேயோ. அதான் நான் சொல்கிறேன், கவனியம்மா கவனியம்மான்றேன். காசு கொடுத்தா இருப்பார், அவர் எனக்கு ஏசாமி ஆயிடுவார். பரவாயில்லையா? யார் கொடுப்பாங்க? தேடுறது, ஆளை தேடுறது. யார் ரொம்ப கன்னு பார்ட்டி போய் கேட்ட உடனே கொடுக்குற மாதிரி யார் இருப்பாங்க? அங்கே போவாத, இங்கே போ, ஆள் ஐடியா சொல்லி அனுப்புறது. அல்லேலூயா. அந்த பேங்க்குக்காரன் சரியில்லை, அவன் வட்டி ஜாஸ்தி போடுறானா, இந்த பேங்க்காரன்கிட்ட போ, அவன் வட்டி கம்மி போட்டு கொடுக்குறானா. ஆமாவா? வட்டி வாங்காத விடுவானா, கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும்? அன்றைக்கி நான் சொன்னேன், ஏப்பா அண்ணா எனக்கு ஏசாமி ஆனால் பரவாயில்லையா உனக்கு சொல்லு அப்படின்னு. அவர் ஏன் நின்று, உங்கள் விசுவாசத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியலண்ணா, ஆனால் நீங்களாச்சும் ஆண்டவராச்சுண்ணா அப்படின்னு போயிட்டார். என்ன வரைக்கும் அந்த சகோதரனுங்கிறாரு, இந்த சகோதரனுங்கிறாரு, நானும் இருக்கிறேன். ஆனால் என் ஜோபில் காசு வச்சாருப்பார், அவர் இன்றைக்கும் சொல்கிறாரு, அவர் விசுவாசமே விசுவாசம்தான். அல்லேலூயா. யாரை நம்பி வாழற? யாரை நம்பி வாழலாம்? இந்த 4 பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஏசப்பா சுகம் கொடுப்பாரு. இவனை 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 மறுபடியும் இவனுக்கு குணமாக்காத அனுப்ப மாட்டார். இந்த 4 பேருக்குள்ள சரியான நம்பிக்கை. இன்னைக்கும் அதே ஏசாமி தான் எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் யார்கிட்டையும் போய் கை நீட்டுறதில்லை, இது வரைக்கும் கடமே வாங்கலை. என்ன விஷயம்? ஏசப்பா இருக்கிறார். அதுக்குன்னு ரொம்ப அலைச்சல் பட்டுக்கணும், ஐயோ 3 பொட்ட பிள்ளைகளை காப்பாற்றணும், கரை சேர்க்கணும், அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போன்னு ரொம்ப ஓவர்லாம் பண்ண போல. உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப ஓவர். நான் ஒரு வீட்டுக்கு போவேன், போங்கண்ணா ரொம்ப ஓவர்ண்ணா நீங்கள் பேசுறது அப்படின்வாங்க. ரொம்ப ஓவர். ஓவராக தெரியுதா? பக்தி செய்த உன் வீட்டில் உட்காந்துருக்கிற ஏசாமி சாதாரணமானவர் அல்ல, அவர் உன் தேவையை சந்திக்காமல் விட மாட்டார். ஆனால் நீ எப்போ அவர் பாத்தில் வைக்கிறியோ அப்போ தான்.
இப்போ ஆண்டவர் சொல்றார், மகனே. அல்லேலூயா. என்னது? என்ன பாது என்ன இருக்கு? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, அம்மாடி, முறிக்கிற ஆளை பார்த்து, திருப்புற ஆளை பார்த்து, கோச்சிங் போகிற ஆளை பார்த்து, இதெல்லாம் ஒரு ஆவி. திமிர்வாதம் ஒரு ஆவி. ஏன் இவ்வளோனா சொல்லு, நான் செய்கிறது தான் செய்வேன், நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்து இருக்குது பாரு. இது திமிர்வாதம். என்ன வாதம்? வாதம்னா தெரியுமா உங்களுக்கு? கை காலு நல்லாகிற ஆள். இப்போ நல்லாகிற கைத்தட்டி தேவனை ஆராதி. அம்மாடி, ஒரு ஆள் தான் தட்டுறாங்க. ஒரு ஆளுக்கு தான் கை இருக்குது போல் தெரியுது. அல்லேலூயா. கை தட்டுறது சத்தமாக கேட்குது அவங்க காதுக்கு? இல்லைன்னா நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அல்லேலூயா. நீ கை தட்டுனா உனக்கு கேட்கணும் முதல்ல. நான் அந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கும்போது சொல்லணும், கை தட்டு, நீ தட்டுறது உன் காது கேட்குதா பாரு. அப்புறம் ஆண்டவர் காது கேட்கட்டும். அல்லேலூயா. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் பாதத்தில் வச்ச உடனே ஆண்டவர் சொல்றார், திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே பாடி போ. எந்த வீட்டு புள்ளியாது, யார் வீட்டு புள்ளியோ, எல்லாரும் கண்டவனெல்லாம் மகனேன்னு கூப்பிட முடியுமா? அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற பாரு, உன்னை பார்த்து தான் மகளே மகனேன்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. உன் தேவையை சந்திக்காம, உன் திமிர்வாதத்தை மாற்றாம, உன் கோபத்தை மாற்றாம, உன் பிடிவாதத்தை மாற்றாம அவர் போகவே மாட்டாரு. அல்லேலூயா. மாறி போச்சு. மகனேன்னு உடனே இங்க பாருங்க, என்னப்பா படிங்க. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இல்ல, அவன் சுகமானானா? என்ன ஆயிட்டான் பாரு. மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரியா? இவரு ரகசிய பாவங்கள். கணவனுக்கு தெரியாத மனைவி, மனைவிக்கு தெரியாத கணவன். அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. பாவத்தை மன்னித்த பிற்பாடு, எப்பா என்ன என்ன இருக்குதாங்க? படுக்கை இருக்குதா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, வீட்டுக்கு போ. அல்லேலூயா. எந்த வீட்டிலேருந்து வந்தியோ தெரியாது, ஆனால் இப்போதும் உன் வீட்டுக்கு போ. இது வரைக்கும் வீட்டுக்கே போயிருக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் வீட்டில் இருக்கிறவங்க நேசிச்சிருக்க மாட்டாங்க, வியாதிசனை விட்டுட்டு இருப்பாங்க உன்னை. அதனால் வீட்டுக்கு போ. நேராக வீட்டுக்கு போயிருந்தான் என்ன ஆயிருக்கும்? வீட்டில் ஆறாப்பா வருது. அல்லேலூயா. ஏறிட்ட விடுங்க, நேரம் ஆகிப்போச்சு. அதனால் இந்த 4 பேருடைய விசுவாசம், அல்லேலூயா, அந்த 4 பேருடைய விசுவாசம் ஒருத்தனை காப்பாற்றி அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோன்னா, ஒருவேளை நீ விசுவாசம் இல்லாத வந்திருந்தாலும் இப்போ விசுவாசத்துடனே, நம்பிக்கையுடனே, பெரிய சமாதானத்துடனே, சந்தோஷத்துடனே ஆகுது உன் வீட்டுக்கு போய் சேர். அல்லேலூயா. அதே நினச்சிட்டே இருக்காத, நினச்சிட்டு இருக்காத. நடக்காது, நடக்கவே நடக்காது. ஆண்டவர் இல்லாமல் ஒரு தொடப்ப குச்சி கூட ஆடாது. அல்லேலூயா. அம்மா புரிஞ்சுதா? வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், என்னன்னா இருக்கட்டும், சேர்த்தலாம், பிடிச்சிடலாம், பார்த்தலாம், அம்பிக்கு வச்சிடலாம். நீ நினைக்காத, அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் இருந்தால் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. நடக்க முடியாது தான், திமிர்வாதம் தான், ஒன்றும் செய்ய முடியாது தான். ஆனால் இப்போ மகனேன்றாரு, படுக்கெடுத்து நடன்றாரு. இந்த மாதிரி ரொம்ப நான் தூங்கிட்டேன், கரண்ட்டு போயிடுச்சு, தண்ணி வரல, துணி துவைக்கலை, ஞாயிற்றுக்கிழமை தானா. இப்போ பாரு, இப்போ வராதவங்களெல்லாம் கேட்டாக்கா ஏதோ ஒரு சாக்கு, வெயிர் நோவு. சோத்திரம். மாதம் கணக்கில் படுத்து கிடந்தியே, உனக்கு யார் கொடுத்தது சுகம்? அந்த வயிறு நோவோட வந்து உட்காந்து ஒரு மணி நேரம் தேவனை துதிச்சிட்டு போகக்கூடாதா?
எல்லாம் சொல்ல வேண்டியதுதான், நொண்டி சாக்கு. அல்லேலூயா. போனா போட்டு விடுங்க, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கிருபை உங்களை தாங்கும். இந்த கிருபை உங்களை அவமானப்படுத்த விடாது. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து